ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி இன்றைய நாளுக்குரிய தியானத்தில் நாம் ஆழ்நிலை தியானத்தின் அசையாத தன்மைக்கு நமது தாயவர்கள் அழைத்து செல்ல வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையுடன் நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து கவனத்தை இதயத்திலும் சகஸ்ராராவிலும் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயி, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளதம்மா. தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். தாயி, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தில் நாங்கள் அனைவரும் ஆழ்நிலை தியான நிலைக்கு செல்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களுக்கான இந்த கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிலும் இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी
त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். நாங்கள் இன்றைய தியானத்தில் ஆழ்நிலை தியான நிலையில் அமர்ந்திருக்க தயவு செய்து அருள் புரிந்து அனுமதியும் தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது இதே தியான நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடநாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ பூதவர் சித்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பூதவர் சித்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எல்லா கவலைகளிலிருந்தும் விடுபட்டு விட்டோம். எங்களின் ஒரே ஆசை நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக மாறுவதுதான். தாயே, நாங்கள் எங்களுடைய அசைவற்ற இடது பக்கத்தின் அமைதியை அனுபவிக்கின்றோம். தாயே, நாங்கள் சுஷுமனா நாடியோடு இணைகிறோம்.
தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனத்தை நமது இடாநாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ பவிதவர் சித்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பவிதவர் சித்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, நாங்கள் எதிர்காலத்தை பற்றிய எதிர்பார்ப்புகளிலிருந்து விடுபட்டு விட்டோம். அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை அனுபவிப்பவரும் தாங்களே. நாங்கள் எதையும் செய்யவில்லை. தாயே, நாங்கள் எங்களது வலது நாடியில் நிலையான தன்மையை அனுபவிக்கிறோம். தாயே, நாங்கள் சுஷுமனா நாடியோடு இணைகிறோம். தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நம்மளுடைய மைய நாடியான சுஷுமனா நாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ சுத்த இச்சா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சுத்த இச்சா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்கின்றோம். எங்களது ஆசைகள் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் தங்கள் அருளால் மாறாத சமநிலையை அனுபவிக்கின்றோம். தாயே, நாங்கள் முழுமையாக சரணடைகிறோம். நமது கவனத்தை மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் கள்ளம் கபடமற்ற தன்மையுடன் இருப்பதினால் மாறாத அசையாத நிலையினை உணர்கிறோம். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். எங்களுள் இருக்கின்ற மாயைகள் அனைத்தும் தங்கள் அருளால் அகற்றப்பட்டு நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஞானத்தையும் அவரின் விவேகத்தையும் ஸ்ரீ கார்த்திகேயரின் தத்துவத்தையும் எங்களுள் உள்ளடக்கியவர்களாகவும் அதனை நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது அன்பானவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் விவேகமுள்ளவர்களாகவும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः
साधकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निक्षुद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயி, தங்கள் அருளால் நாங்கள் தூய அறிவாய் இருக்கின்றோம். தாங்களே அனைத்தையும் செய்கிறீர்கள். நாங்கள் தங்கள் அருளால் உள்ளிருக்கும் அசையாத தன்மையை உணர்கிறோம். நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். மந்திரம் ஸ்ரீ அகர்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத்
ஸ்ரீ அகர்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனம் நம்மளுடைய மணிப்பூரகம் கொண்டு வருவோம். தாய், தங்கள் அருளால் நாங்கள் தூய அமைதியையும் திருப்தியையும் அனுபவிக்கின்றோம். தங்கள் அருளால் நாங்கள் உண்மையை உணர்கிறோம். எங்களின் நல்வாழ்வை பாதுகாப்பவரான தாங்கள் எங்களுள் தர்மத்தை நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, எங்களின் அனைத்து செயல்களிலும் உண்மையும் தர்மமும் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சாந்தி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சாந்தி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நம்மளுடைய பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கின்றோம். தாங்களே எங்களின் ஆதி குருவாவீர். எல்லா ஆதி குருவிற்கும் குருவாக விளங்கும் தாங்கள் எங்களுக்கு தாயாக இருக்கிறீர்கள். தாயே, எங்களுள் ஒரு குருவிற்குரிய உண்மை நிலைப்பாடும் கண்ணியமும் குரு தத்துவமும் எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுள் இருக்கின்ற 10 குருமார்களின் அவர்களின் ஆசீர்வாதங்களும் அவர்களின் தெய்வ தத்துவங்களும் எங்களுள் உணர்வதற்கும் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டையும் எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, நாங்கள் ஒரு தூய குருவிற்குரிய நிலைப்பாட்டோடு எங்களின் அனைத்து செயல்களும் இருக்க தயவு செய்து தாங்கள்தான் அருள் புரிந்து வழி நடத்த வேண்டும் அம்மா. எங்களின் பவசாகரம் தங்கள் அருளால் தூய்மை பெறட்டும். நாங்கள் உள்ளே அசையாத தன்மையின் ஆனந்தத்தினை அனுபவிக்கின்றோம். நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேய சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேய சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது பவசாகரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். குரு அஷ்டகம் கேட்போம். शरीरं स्वरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्रं धनं मेरुतुल्यं मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं. जय माताजी, श्री माताजी, जय माताजी, श्री माताजी. कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं
गृहं बान्धवा सर्वमेतद्धिजातं मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माताजी, श्री माताजी, जय माताजी, श्री माताजी। षडङ्गादिवेदो मुखे शास्त्रविद्या कवित्वादिगद्यं सुपद्यं करोति मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माताजी, श्री माताजी, जय माताजी, श्री माताजी। विदेशेषु मान्यस्वदेशेषु धन्यः सदाचारवृत्तेषु मत्तो न चान्यः मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माताजी, श्री माताजी, जय माताजी, श्री माताजी। क्षमामण्डले भूपभूपालवृन्दैः सदा सेवितं यस्य पादारविन्दं मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माताजी, श्री माताजी, जय माताजी, श्री माताजी। यशो मे गतं दिक्षु दानप्रतापात् जगद्वस्तु सर्वं करे सत्प्रसादात् मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माताजी, श्री माताजी, जय माताजी, श्री माताजी। न भोगे न योगे न वाजिराजौ न कान्ता सुखे नैव वित्तेषु चित्तं मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माताजी, श्री माताजी, जय माताजी, श्री माताजी। अरण्येन वा स्वस्य गेहेन कार्ये न देहे मनोवर्तते मे त्वनर्घ्ये मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माताजी, श्री माताजी, जय माताजी, श्री माताजी। गुरोरष्टकं यः पठेत् पुण्यदेही यतिर्भूपतिर्ब्रह्मचारी च गेही लभेत्वाञ्छितार्थं पदं ब्रह्मसंज्ञं गुरोरुक्तवाक्ये
मनो यस्य लग्नं जय माताजी श्रीमाताजी जय माताजी श्रीमाताजी जय माताजी श्रीमाताजी जय माताजी श्रीमाताजी। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய அநாகத சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ அபயோ சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ அபயோ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாயி, தங்கள் அருளால் நாங்கள் பயமற்ற தன்மையை அனுபவிக்கிறோம். தாயி, தங்களின் அன்பினை வெளிப்படுத்தும் கருவிகளாக நாங்கள் இருக்கின்றோம். தாயி, எங்களுள் அசையாத தன்மையின் அமைதியை உணர்கிறோம். நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனம் மெதுவாக நமது விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ சாக்ஷி பாவா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சாக்ஷி பாவா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சாட்சி பாவத்தில் இருக்கின்றோம். நாங்கள் தூய ஆத்மாவாக இருப்பதால் எங்களுள் எந்த விதமான குற்ற உணர்ச்சிகளும் இல்லை. தாயே, எங்களுள் இருக்கின்ற அசையாத தன்மையின் அமைதியை தங்கள் அருளால் உணர்கிறோம். தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். மெதுவாக நமது கவனம் நம்மளுடைய ஆக்ஞா சக்கரம் ஸ்ரீ ஷமா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஷமா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிக்கின்றோம். எங்களையும் மன்னித்துக் கொள்கிறோம். தாயே, எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தங்களின் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, எங்களுள் இருக்கின்ற அசையாத தன்மையின் அமைதியினை தங்கள் அருளால் உணர்கிறோம். தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனம் மெதுவாக நம்மளுடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உள்ளும் புறமும் ஒருங்கிணைப்பின் ஆனந்தத்தினை அனுபவிக்கின்றோம். தாயே,
நாங்கள் மைய நாடியின் அசையாத தன்மையின் ஆனந்தத்துடன் ஐக்கியமாகி எல்லா சக்கரங்களின் ஐக்கியமாகிய சகஸ்ராராவில் ஐக்கியமாகியிருக்கிறோம். தங்கள் அருளால் நாங்கள் முழுமையான அசையாத தன்மையின் அமைதியை உணர்கிறோம். இந்த அசையாத நிலையில் நான் எனது என்ற அனைத்தும் கரைந்து விட்டதம்மா. தாயே, நாங்கள் இந்த அசையாத தன்மையின் ஆழ்நிலை தியான நிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் இதே நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் 1984 நவராத்திரி பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவு நேற்றைய தொடர்ச்சியை நாம் இப்பொழுது கேட்போம். So try to understand that it is you who has to grow, it is you who has to manifest these powers. Manifestation of the power, I don't know how far you have understood. When a person who has Gauri's power, as soon as he enters a hall or any place, everybody's Kundalini rises just to salute. When you have Gauri's power, then you stand out because you have that innocent, lustless, greedless, beautiful, sparkling eyes. And wherever you turn your eyes, even one glance would raise the Kundalini immediately. People who suffer from cancer, suffer from this disease, that disease, all can be cured in no time if you have developed only one power of Gauri. All your problems can be solved. Negativity will go away. And you'll become like a lotus. Beautiful, fragrant, overpowering all kinds of negativity. Here it is, that fellow just touched me and now I have become egoistical. If there is one fellow who is egoistical, he just talks to another person, the person goes egoistical. I mean, this is not the way to be sensitive. You have to be sensitive to God and not to bad things. But we are more akin, more vulnerable to bad than to good. So the power of assimilation of good, the power of emission of good, all these powers are just in your complete reach. But all this should not become a praise.
but should become a kind of a challenge, a kind of a beautiful curiosity and an advancement for you. But we are going down, I must tell you, we are going down in England. Because we have some funny tags. Funny people who are all the time with tags. Such people will have to be warned and later on may be declared, as these people have decided, should be declared as blacklisted. It's a very sad day today for me, and that's why the whole place is filled with. I had no mind to have the puja here because I'm really very sad. Because when I see the vibrations, when I see the way things are, people are just in a picnic way in England, I feel so unhappy, you don't. I've always been extremely enamored. And I have already put up a big show of appreciating your efforts. But if you see in the substance of it, just see the substance. You watch within yourself, each individual should see the substance that is within us. We are worried about a friend, a fiancé, or a wife, or a husband, or this and that. That's not the caliber. The caliber is very low and is going down lower. That's not a good thing. It's not good. If my love and compassion is spoiling you, I better pull you out of it. Because you are capable of your merits to be born in this country. You are capable of very great heights. I know that. Of very great heights which you can achieve, but not by talking about it or thinking about it, but by becoming that great power. To become that power. And see the collective blessings people have, and I was amazed when they told me they have got this blessing, they have got that blessing. Unlimited blessings they have got. And why can't we have that here? What's the problem with us? If we are not collective, if there is a problem between ourselves, that means there is some sort of an ego still in between that is keeping us out. So let us now promise within our heart that this has to go into our heart, a very deep feeling for ourselves, that by God's grace we are born at such a juncture when this thing has happened, that we are the people who are beneficiaries of the blessings of God, that we've got our realization, that we have risen so high. But now let us spread our wings, but we are cutting them down. Don't become small-minded people worried about small things here and there. Nothing is important. If you see in your previous lives, you have had all kinds of foods, you have had all kinds of trips, you have done every kind of marriages, you have done every kind of other nonsensical thing that people waste time with. It's over now, finished. Now you do something new. How many people you have married in previous lives? And how many houses you had in previous lives? And how many pleasures you have had? Finished now, finish it. This is a special time, the best time of Ritambara, where you have to grow. That's the point, is the season is that. In this season, if you do not grow, you won't grow. You have to take full advantage. With full intensity, you have to do Sahaja Yoga. That doesn't mean that you give up your jobs or anything. If you are intense in Sahaja Yoga,
intense in everything, but there is no intensity. Munich, I decided just, I don't know if Warren has told you, Munich. You didn't tell them about Munich. All right. Munich, I decided last minute because there was a horrid one who had come from Munich and had told me that Munich's seekers will ask such questions. I didn't like them at all. She was very arrogant. I said, I'm not going to Munich. But in Vienna, I just felt the vibrations of Munich. And I was amazed. I said, all right, I'm going to Munich. We had to run up and down to get my visa, this thing, everything worked out as usual. And in that short time, 3 days, 400 people were there. And so intense, I tell you, so intense, even children, so intense. And they were listening to every word I was saying and picking up as pearls, precious as diamonds. Every word they were noting it down. And when they had their realization, they were just stunned people. Imagine the Germans coming over you people English. What will happen to you? They are people of determination. If they decide to do good, they'll do a lot of good. They are not like this. And then when I left them, for 1 hour they were in the hall, just stunned, discussing about Sahaja. But here, as soon as I go away, people start discussing something so nonsensical. I hear it, I know the vibrations and everything. We are not intense. We must increase our intensity. That is what is called as Shraddha. Is important, very important. And I am sure this year you will make it a point to do intense understanding of Sahaja Yoga. That intensity is lacking. Maybe there's something gone wrong with you in the past and you are conditioned about it, or you think about it, how can I do it, it is too much. You can do it, everything. You forget the past, forget the past. Past has no meaning whatsoever in Sahaja Yoga. You are being completely renovated, but just use your mechanism. I have worked so hard with you people that nothing wrong with your mechanism, only thing you have no faith in yourself. And those who do not have faith in themselves are always bumptious people. So first of all, station yourself within your spirit, within your heart, and try to develop your powers. Inner powers, not of talking and showing off, but inner powers. Still so many are possessed. You know that. It's a shameful thing. That even now in the temple of God, there are people who are possessed by horrible, evil things. How can it be? You are the carrier of all these. Even now, how can it be? So one has to be very intensely there, and those today who are looking to be nothing will grow into something so great that you'll be amazed at yourself. How is it I have become so great? But the first and foremost thing is disciplining. Discipline yourself. When it comes to eating, some people eat too much. When it comes to talking, some people talk too much. Or they do not talk at all. Or they eat not at all. All this is indiscipline. But going higher to the spiritual life, best thing is to take the discipline from your spirit, and you are disciplined automatically. Let the spirit rule you. It's possible. It's possible because I have seen in such a short time, and when I have there been
for such a short time. I don't even know their names. Here practically I know all of you, by your names and by your vibrations also. And they have gone up so much. So today is a great day, of course, a great privilege. Always you are privileged people, like House of Lords. It's true, but maybe one day may come when this House of Lords may be banished completely. You have to behave like lords. That is why my humble request is that you must learn to worship discipline. I don't say do this, do that. You know what is to be done. And then on top of that, you should not tell me, I know, I know. When you know, why don't you do it? You are empowered. Today, let us, with full confidence in ourselves and in our ascent, let us, with full intensity, attend this puja and in our hearts decide that I am going to discipline myself. May God bless you. जरा रागातच गेला सगळं. देवीचं पहिलं रूप असंच असतं. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், நாங்கள் தியான நிலையில் ஆழ்நிலையில் செல்வதற்கு அருள் புரிந்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு மனதார நன்றி கூறிவிட்டு குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம்.